ஒரு வேலையை விரும்பி செய்கிற போது உங்களுக்கு அதன் கஷ்டம் தெரிவதில்லை. வருந்தி செய்கிற போது உங்கள் கஷ்டம் பல மடங்காகிறது. கோபிநாத் அவர்கள் எழுதிய ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க என்ற புத்தகத்திலிருந்து. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஜே.கே. வெல்கம் டு தொழில் பாட்காஸ்ட். கடுமையான உழைப்பாளிகள் என்று தன்னை பற்றி அடிக்கடி சொல்லிக் கொள்கிற பலருக்கும் தான் அவ்வாறு மற்றவர்களால் பாராட்டப்பட வேண்டும் என்கிற ஆவல் அவர்களின் மனதுக்குள் ஒளிந்து கிடக்கிறது என்கிறார்கள் உளவியலாளர்கள். சின்ன சிராய்ப்பை கூட இவர்கள் பூதாகாரமாக்கி காட்டுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நம்மில் பலரும் அப்படித்தான். இங்கே கடின உழைப்பாளி என்ற அடைமொழிக்கு எப்போதுமே சமூக அந்தஸ்து உண்டு என்ற உங்கள் நம்பிக்கை தான் இதற்கெல்லாம் காரணம். சாதாரண விஷயத்தை கூட நீங்கள் கஷ்டப்பட்டு தான் செய்வீர்கள் என்றால் அதற்கு பெயர் திறமை குறைவுதான் என்பதை அன்றி கடின உழைப்பு என்பது அல்ல. ஒரு வேலையை கடினம் என்று நீங்கள் நினைக்கிற போதே அதை நீங்கள் இஷ்டப்பட்டு செய்யவில்லை என்பதாகத்தானே அர்த்தம். தாங்கள் அனுபவித்து செய்கிற எந்த வேலையையும் கஷ்டப்பட்டு செய்ததாய் வெற்றி பெற்றவர்கள் சொல்வதில்லை. எழுத்தாளர் சுஜாதாவிடம், இவ்வளவு புத்தகங்கள் படிக்கிறீர்களே, உங்களுக்கு இது கஷ்டமாக இல்லையா என்று கேட்டேன். இதை வேலையாக செய்கிறவனுக்குத்தான் இது கஷ்டம். நான் எனது விருப்பமாக இதை செய்கிறேன் என்றார். விருப்பத்தோடு செய்கிற யாரும் ரொம்ப கஷ்டம் என்று அங்கலாய்த்துக் கொள்வதில்லை. கஷ்டப்பட்டு உங்களை யாரு இந்த வேலையை பார்க்க சொன்னது? இதே வேலையை இஷ்டப்பட்டு செய்ய 1000 பேர் இருக்கிறார்களே, அவர்களிடம் அதை விட்டு விடலாமே. இதெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ப்ராக்டிக்கலாக கஷ்டம் என்று மனதுக்கு தோன்றும். நான் செய்கிற வேலை ரொம்ப கஷ்டமாகத்தான் இருக்குது. ஆனாலும் என்ன பண்ணுறது? சம்பளம் வேணுமே, அப்பா வாங்கின கடன் அடைக்கணும், தவணை முறையில் வாங்கியிருக்க 2 சக்கர வண்டிக்கு தவணை கட்டணும். இப்படி பட்ஜெட் பட்டியல் வாசிப்பவர்கள் பாதி பேர் இருப்பார்கள். பிள்ளைக்கு கல்வி கட்டணம், வாகனத்துக்கு தவணை, இதெல்லாம் கட்ட கஷ்டமான வேலையை செய்ய உங்கள் மனது தயாராக இருக்கிறது. நீங்கள் சொல்கிற அந்த கஷ்டமான வேலையை நீங்கள் செய்து கொண்டிருப்பதற்கு காரணமே உங்களுக்கு இருக்கிற தேவைகளால் தானே. இந்த தேவைகள் உங்களுடைய விருப்பங்கள். அதனால் அதை சுமக்க உங்கள் மனது தயாராக இருக்கிறது. ஆனால் அவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நீங்கள் செய்கிற உத்தியோகத்தை மட்டும் உங்கள் மனது வெறும் வேலையாக மட்டுமே பார்க்கிறது. அது நான் செய்யும் வேலை கஷ்டமானது என்று புலம்ப வைக்கிறது. ஏண்டா ஆஃபீஸுக்கு வந்தோம் என்று அழுத்து கொள்ள வைக்கிறது. எப்படியும் அந்த வேலையை நீங்கள் செய்துதான் ஆக வேண்டுமென்றால் ஏன் அதை நீங்கள் வெறுப்போடு செய்ய வேண்டும்? ஆசைப்பட்டும் செய்யலாமே. மனசுக்கு பிடித்த சுமைகளை சுகமாக சுமப்பது போல் வேலையையும் சுகமாக சுமக்கலாமே. அப்படி சுமக்கிற போது நிச்சயமாய் உங்களுக்கு அதன் கணம் தெரியாது என்பதுதான் உண்மை. நீங்கள் இந்த வேலையை வெறுப்போடு செய்கிறீர்கள் என்பதற்காக உங்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படும் என்றால் பரவாயில்லை. உங்களுக்கே தெரியும், இந்த வேலையை நீங்கள் ஆசையோடு செய்தால் கூடிய விரைவிலேயே நீங்கள் நீண்ட நாளாய் விரும்புகிற ஒரு விஷயம் கிடைத்துவிடும் என்று. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பாவம் புள்ள ரொம்ப கஷ்டப்படுறான் என்று 4 பேர் சொல்ல வேண்டும். இந்த குடும்பத்துக்காக மாடா உழைக்கிறான் என்று உங்கள் காதுபட யாராவது கவலைப்பட வேண்டும். அதற்காக வேணும் இந்த வேலையை வெறுப்போடு செய்தாக வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள். கவலைப்படாதீர்கள். நீங்கள் மிக இலகுவான வேலையை பார்த்தாலும் உங்கள் அன்பிற்குரியவர்கள் நீங்கள் கஷ்டப்படுவதாகத்தான் சொல்ல போகிறார்கள். இரும்படிக்கிற வேலை ரொம்ப கஷ்டமானது தான். ஆனால் உங்களுக்கு பிடித்த இரும்படிக்கிறவர்கள் தாங்கள் செய்யும் வேலையை மிகவும் நேர்த்தியாகவும் திருப்தியாகவும் செய்வதை நீங்கள் கவனித்திருக்க முடியும். அதனால்தான் நமக்கு அவர்களை மிகவும் பிடித்து போகிறது. இங்கே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் உங்களது திருப்திக்காக அந்த வேலையை செய்யவில்லை. அவர்களின் திருப்திக்காகவே அந்த வேலையை அவர்கள் செய்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் உங்களை பற்றியெல்லாம், நீங்கள் அவர்களை பற்றி என்ன நினைப்பீர்கள் என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் கவலைப்படுவதில்லை. இத்துறையில் இந்த வேலையின் நெளிவு சுழிவுகளை நன்றாக தெரிந்து வைத்துள்ள நான், திருப்தியாக செய்கிற எந்த பணியும் அடுத்தவர்கள் என்னிடம் எதிர்பார்ப்பதை விட அதிக அளவுக்கு சிறப்புள்ளதாக இருக்கும் என்று அவர்கள் ஆழ்மனதில் தீவிரமானதோர் நம்பிக்கை இருக்கும். அவர்கள் உங்களின் பாவம் வார்த்தைகளுக்கு மயங்கி போகிற அளவுக்கு பலவீனமானவர்கள் அல்ல.
கோடரியோ உளியோ கொண்டு ஆசையோடு ஒரு வேலையை செய்கிற போது அதை கொண்டு இரும்பை அடிக்கிற போது எழுகிற சத்தமும் வீசுகிற அனலும் அவர்களை துன்புறுத்துவதில்லை. செய்கிற வேலையை திருப்தியாக செய்துவிட்டு 1க்கு 10 முறை அது சரியாக இருக்கிறதா என்று ரசித்து பார்ப்பதுதான் அவர்களுக்கு சுகம். அந்த முனியனோ வெள்ளைச்சாமியோ அவனை வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்குத்தான் இரும்படிக்கிறவன். ஒரு சிலை வடிக்கிறவருக்கும் தனக்கும் எந்த வேறுபாடும் இல்லை என்று நினைத்து அந்த வேலையை ரசித்து செய்கிற முனியனையும் வெள்ளைச்சாமியையும் உங்களுக்கு ரொம்பவே பிடித்து போகும். அடிக்கடி அவரிடம் போவீர்கள், நிறைய பேரை அவருக்கு அறிமுகப்படுத்துவீர்கள். அவருடைய பட்டறை பெரிதாகும். ஒரு நாள் முனியன் காரில் போகும்போது அது உங்களுக்கு உறுத்தலாக இருக்காது, சந்தோஷமாகத்தான் இருக்கும். நீங்கள் ஆசைப்படுகிற பாராட்டுகளை விட இது கௌரவமானதாக இல்லையா? ஒரு நிலையில் இந்த ஐயோ பாவத்திற்கு உங்களது மனது அடிமையாகி உங்களது வளர்ச்சி நிலையை மட்டுப்பட்டு போகிறதா இல்லையா? இதுதானே யதார்த்தத்தில் நடக்கிறது. முனியனுக்கும் நெருப்பில் கிடந்து அல்லாட வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவரின் கவனம் எல்லாம் வேலையில் இருந்தது. தான் நெருப்பில் கிடந்து வேகிறோம் என்ற எண்ணம் அவர் மனதில் எப்போதும் இல்லை. ஆனால் புலம்புகிறவர்களின் கவலையெல்லாம் தாங்கள் செய்யும் வேலையில் இருக்கிற கஷ்டங்களின் மீதேதான் இருக்கிறது. ஒரு வேலையை விரும்பி செய்கிற போது உங்களுக்கு அதன் கஷ்டம் தெரிவதில்லை. வருந்தி செய்கிற போது உங்கள் கஷ்டம் பல மடங்காகிறது. நீங்கள் அழுதாலும் புரண்டாலும் அந்த வேலையைத்தான் செய்தாக வேண்டும் என்றால் ஏன் நீங்கள் அதற்காக அழ வேண்டும்? அதை ரசித்து செய்தால் நீங்கள் ஆசைப்படுகிற விஷயம் உங்களுக்கு மிகவும் அருகில் வரும். அழுது கொண்டே செய்தால் ஐயோ பாவம் கரிசனங்கள் உங்களை தேடி நிறைய வரும். நீங்கள் எதை விரும்புகிறீர்கள்? உங்களுக்கு எது வேண்டுமோ அதை செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.